இன்றைக்கி வணிகம் வியாபாரங்கள் காலி. தமிழ்நாட்டுக்காரன் தாய்மொழி தமிழாக செஞ்சும் வியாபாரத்தில் இல்லை. 90% வெளியேற்றான், 5% தாங்கிறான். அது அவுட்டு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த நாடு சுதந்திரமாக வாங்கியும் உருப்படியாக இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கிற கனிம வளங்களெல்லாம் கொள்ளையடிச்சுப்பட்டு ஆந்திராவுக்கு, கர்நாடகாவுக்கு, கேரளாவுக்கு, வெளிநாட்டு கடத்தப்படுகிறது. உன் கண் முன்னாடியே உன் வளங்கள் கொல்ல போகிறது. உன் எதிர்காலம் அழிகிறது. ஆறு செத்துருச்சு, மலைகள் செத்துருச்சு, எதுவும் இல்லை. ஆனால் ஓட்டு கேட்டு வரும்போது மட்டும் ஒருவேளை புரட்சி செய்வாங்க, அதை பற்றி பேச மாட்டாங்க. ஒருவேளை புரட்சி செய்வாங்க. 1000 கோடி 2000 கோடி வாங்கிக்கின்னு நடிக்கிற தொழிலை விட்டு முதலமைச்சராக வருவாங்க. நீங்களும் மானங்கட்டு போய் தெருவா பேனர் வைப்பீங்க. இதுதான் சொல்கிறது. 2 விஷயம் உங்களுக்கு அடிப்பாங்க. ஒன்று கடவுள் பார்த்து பாருன்னு விட்டுருவாங்க ஊர் திருவிழா நடத்தி. இன்னொன்று சினிமா காட்டி உன்னை சினிமா பயிற்சியில் வச்சுருவாங்க. இன்னொன்று அந்த எத்தனாலும் என்ன சாராயத்தை ஒன்று விற்றுருக்கிறான் இல்லையா டாஸ்மார்க்கில், அதை குடிக்க வச்சு உன்னை காலி பண்ணிவிடுவாங்க. நீ எதுலேயுமே மிஞ்சி வர முடியாது. மிஞ்சி இந்த சமுதாயத்தை பற்றி நீ அதிகமாக புரட்சிகரமாக பேசினாவோ சிந்திச்சாவோ உன்னை சமூக விரோதி அப்படின்னு சொல்லி கட்டமைச்சிருவாங்க. தீவிரவாதின்னு சொல்லி கட்டமைச்சுவாங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், அந்த மாதிரி கட்டமைக்கப்பட்டு நம்ம இறந்து போனாலும் கூட இந்த நாட்டுக்காக 4 வார்த்தை பேசணும், நல்லதாக பேசணும், போடான்னு நம்ம நிம்மதியாக சாகலாம். ஆனால் இத்தனையும் செய்கிறவனுக்கு பக்கத்தில் துணை நின்று நம்ம ஓட்டு போட்டு 500 1000 ஓட்டு போட்டு இந்த நாடு கெட்டு போகிறதுக்கு காரணமாக இருந்தோம்னா நம்ம கடவுள் கூட நம்மளை படித்தவங்க கூட நம்மளை மன்னிக்க மாட்டான். உண்மையிலே சொல்கிறேன், அந்த படித்தவங்க கூட மன்னிக்க மாட்டான். இன்றைக்கி சீமான தீவிரவாதின்றாங்க, அவனை கேவலப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க, பிரிவினவாதின்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆள் ரொம்ப நல்லவன், நேர்மையானவன். உண்மையிலே சொல்கிறேங்க. அவர் என்னென்ன மலையை உடச்சி விற்கிறதுக்கு ஆதரவு சொன்னாரா? நீ ஒன்று பேசுவோம். விஜய் வந்தார், இந்த மலையை பற்றி என்ன பேசினாரா, மண்ணை பற்றி என்ன பேசினா, எத்தனை பேசியிருக்காரு? அதில் புரட்சிகரமாக எத்தனை நின்றுருக்காரு? நிற்க மாட்டார். அவரை பற்றி நம்ம பேசக்கூடாது, நிற்க மாட்டார். ஏன்? அவர் ஜெயிக்க மாட்டாருன்னு தெரியும், அவர் சிஎம் ஆக மாட்டாருன்னு தெரியும், அவரால் எதுவும் சாதிக்க முடியாதுன்னு தெரிஞ்சே நிற்கிறாரு. அவர் பின்னாடி நிற்கிறது ஆண்டா தமிழ்நாட்டை அடிமைப்படுத்தி ஆண்ட கூட்டம். அவரை நிற்க வைக்கும். விஜயகாந்த் அப்படி தான் நிற்க வச்சாங்க. விஜயகாந்துக்கு பல லட்சம் ரூபாய் அன்றைக்கி கோடிக்கணக்கான பணம் கொடுத்து சாப்பாடு போட்டு வள்ளல் சோறு போட்டார்னு பறிப்பு விட்டாங்க. இவர் இஸ்கோலாக கூப்பிட்டு விருது கொடுக்குறாருன்றாங்க. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்குது.